ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சின்ன vlog வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரெகுலராக பண்ணுற ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஹேர் வந்து திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஒரு ரெமெடி இது. ஹேர் கேர் ரொட்டீன் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஹேர் திக்னஸ்க்காக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரெமெடியை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சு செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஸோ அதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டெய்லி எனக்கு ரெகுலராக இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் இருக்குது, குட்டி குட்டி வேலைலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய வேலை எதுவுமே இல்லை. பெட்டு எப்பவுமே தூங்கி எழுந்திரிச்சு வந்து அரேஞ்ச் பண்ணணும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருக்குது. அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சமைச்சிட்டா போதும். சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் வந்து இருக்குது ஆல்ரெடி. ஸோ மீதி இருக்கிற இந்த குட்டி பாத்திரம் தான். ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் சாதம் வைக்கிறதுக்காக. சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கடகடன் பாத்திரத்தை வந்து தேய்ச்சி வச்சிடலாம். இப்போ வந்து நான் சொன்ன ரெமெடி எப்படி பண்ணணும், அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஹேர் பிரேக்கேஜ் வர்றது, ட்ரைனஸ் வர்றது, அப்புறம் ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு வராது. ஹேர் ஃபால் மோஸ்ட்லி நமக்கு இல்லை அப்படின்னாலே முடியோட அடர்த்தி வந்து கம்மியாகாது. அதுக்கு இந்த தேங்காய் பால் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 ஸ்பூன் இருக்கும் இதில். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சாதத்தோட அளவு நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதோ இல்லை கம்மிப்படுத்திக்கிறதோ பண்ணிக்கலாம். சாதம் வடித்த தண்ணியாக இருக்கட்டும், இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணியாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சத்து கொடுக்குதோ அதே அளவுக்கு சத்து வந்து இந்த சாதத்தில் இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு முடிக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வடித்த சாதத்தில் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு சாதம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்கி வாழைப்பழம்னு சொல்லுவோம்ல, அதுதான் எடுத்துருக்கேன். குட்டி குட்டி வாழைப்பழம். நீங்கள் பெரிய வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அண்ட் சிலிக்கா கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக நம்மளோட ஹேருக்கு தேவையான சத்து. இது நம்மளோட ஹேரை உள்ளேருந்து நல்லா நரேஷ் பண்ணி டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய தன்மை வந்து வாழைப்பழத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குது, அதனால் வந்து நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹேர் பிரேக்கேஜ் வருதுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான கண்டிஷனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெறுமனே வாழைப்பழத்தை அரைச்சிட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிஷனராக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ரெமெடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துப்போம். தேங்காய் பால் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மாற்றி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை நான் ஆட் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சா உள்ள தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் மினரல் வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை பிழிஞ்சு தேங்காய் பாலை மட்டும் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மாற்றுறதுக்காக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தேங்காய் பாலில் லெமன் ஆட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆச்சு அப்படியே விட்டுடணும். ஸோ இந்த ரெமெடி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே இந்த தேங்காய் பாலில் லெமன் பிழிஞ்சு விட்டுற ஸ்டெப்பை மட்டும் பண்ணி வச்சுருங்க. காலையில் உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். நான் வந்து இப்போ இதை பிழிஞ்சு விட்டுட்டேன், ஒரு 6 hours அப்படியே வைக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் அந்த கெட்டியாகி இந்த நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மம்மாத்தோட பாடி லோஷன்ஸ் பற்றி தான். ஒரு 5 வேரியண்ட் நம்மளுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோகோ பாடி லோஷன் தான். இது தவிர ஹனி, அதுக்கப்புறம் உப்தான், விட்டமின் சி, ரோஸ், இந்த மாதிரி நிறைய வேரியண்ட் கிடைக்குது. உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஸ்கின், ஸோ அதனால் கோகோ பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன். இது மெயினாக வந்து இன்டென்ஸாக மாய்ச்சராக வச்சுக்கோ அப்படின்றதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக காஃபி அண்ட் கோகோ பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே விட்டமின் சி அண்ட் ஷியா பட்டரை வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறப்ப ரொம்பவே மாய்ஸ்டர்டாக இருக்குது. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசுப்பாக இல்லாமல், கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் நல்லாவே ஸ்கின் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் சப்பலாகவும் வச்சுக்குது ஸ்கின்னை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த பாடி லோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஆஃபரில் கிடைக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மமாஅர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 பில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க.
இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்ற லாயல்ட்டி ப்ரோக்ராம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அது தேவைப்பட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் வந்து நல்லா மேலே படிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு ஸ்பூனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அந்த மேலே இருக்க அந்த க்ரீமை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதை அரைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒயிட் ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஹேராக இருக்குது அப்படின்னா இன்னொரு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வாழைப்பழமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழமே தாராளமாக போதும். இப்போ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கோகோனட் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக தயிர் வந்து வீட்டில் போடுவோம்ல நார்மல் பாலில், அதே மாதிரி தான் இப்போ நம்ம தேங்காய் பாலில் லெமன் பிழிஞ்சி ஒரு தயிர் மாதிரி இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப அப்ளை பண்ணுறப்ப ட்ரையாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இப்போ இது ஒரு பவுலில் வந்து நான் உங்களுக்கு மாற்றிக்கிறேன். ரெடிமேடாக ஒரு க்ரீம் வாங்கினா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முடியில் வந்து அங்கங்கே மாட்டாது கெட்டி கெட்டியாக. சப்போஸ் நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டிங்கன்னா முடியில் மாட்டுறப்ப ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப ஹெவியான ஹேர் ஃபால் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஸ்மூத்தாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கண்டிஷ்னராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்களோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் நீங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். வீக்லி ட்வைஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்ப ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் டேமேஜ் ஃப்ரீயாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த க்ரீமை ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது கூட ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறப்ப ஒரு 30 மினிட்ஸ் இது நம்மளோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் இந்த ஆயில் யூஸ் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹேர் ட்ரை ஆகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதில் நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன்லேயே கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் முன்னாடி உங்களோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் இல்லைனா கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிளெயின் வாட்டரில் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெனிஃபிட் உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.